சாரணைக்கீரை உடல் வீக்கம் குறைப்பான். இது தரை படரும் ஒரு கொடிவகை கீரை. இதில் வெள்ளை சாரணை, சிவப்பு சாரணை என இருவகை உண்டு. ஆழமான பயன்கள். சிறுநீரக செயல்பாடு. இது ஒரு சிறந்த டையூரெட்டிக். உடலில் தங்கியுள்ள தேவையற்ற நச்சு நீரை வெளியேற்றி கை, கால் மற்றும் முக வீக்கத்தை குறைக்கும். கல்லீரல் பாதுகாப்பு. கல்லீரலில் ஏற்படும் கொழுப்பு, அதாவது ஃபேட்டி லிவரையும் வீக்கத்தையும் குறைக்க இது ஒரு சிறந்த இயற்கை மருந்து. மலச்சித்தல். இதில் உள்ள நார் சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி தீராத மலச்சிக்கலை தீர்க்கும். ஆரைக்கீரை நரம்பு மண்டலத்தின் நண்பன். இது நீர்நிலைகளுக்கு அருகில் 4 இதழ்களுடன் வளரக்கூடியது. இது உடலை குளிர்ச்சியாக்குவதில் மிக சிறந்தது. தூக்கமின்மை. மன அழுத்தம் மற்றும் உடல் சூட்டினால் தூக்கம் வராமல் அவதிப்படுபவர்களுக்கு இந்த கீரை ஒரு வரப்பிரசாதம். இது நரம்புகளை தளர்த்தி நிம்மதியான தூக்கத்தை தரும். நீரிழிவு. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க இது உதவும். உடல் உஷ்ணம். அதிகப்படியான உடல் சூட்டினால் ஏற்படும் சிறுநீர் எரிச்சல் மற்றும் வெள்ளைப்படுதலை குணப்படுத்தும். மூக்கிரட்டை கீரை இளமையின் ரகசியம். இதன் சமஸ்கிருத பெயரான புனர்நவா என்பதற்கு மீண்டும் புதியதாக்குதல் என்று பொருள். அதாவது செல்களை புதுப்பிக்கும் ஆற்றல் கொண்டது. சிறுநீரக கற்கள். சிறுநீரக பாதையில் உள்ள கற்களை கரைத்து வெளியேற்ற இது சித்த மருத்துவத்தில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. கண் நோய்கள். கண் பார்வை மங்குதல், கண்ணில் நீர் வடிதல் போன்ற பிரச்சனைகளுக்கு இதன் சாறு மருந்தாக பயன்படுகிறது. இரத்த சுத்திகரிப்பு. இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி சருமத்திற்கு இயற்கையான பொலிவை தரும். அம்மான் பச்சரிசி கீரை சுவாச கவசம். இது மிகச் சிறிய இலைகளை கொண்ட ஒரு செடி. இதன் தண்டை உடைத்தால் பால் வரும். ஆழமான பயன்கள். சுவாச பிரச்சனைகள். இதன் பெயருக்கேற்ப ஆஸ்துமா, மூச்சு திணறல் மற்றும் வறட்டு இருமலை குணப்படுத்துவதில் இது வல்லது. தாய்ப்பால் சுரப்பு. பிரசவித்த பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க இந்த கீரையை சமைத்து கொடுக்கலாம். மரு மற்றும் தழும்புகள். இதன் இலையை உடைத்து வரும் பாலை மருக்கள் மீது தடவி வந்தால் அவை தானாகவே உதிர்ந்துவிடும். பிரண்டைக்கீரை எலும்புகளின் பலம். இது ஒரு கொடி வகை. இதன் தண்டு மற்றும் இலை இரண்டுமே மருத்துவ குணம் கொண்டது. துவையலாக செய்து சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும். எலும்பு முறிவு. உடைந்த எலும்புகள் விரைவாக கூடவும் எலும்பு தேய்மானத்தை தடுக்கவும் இது மிக சிறந்த மருந்து. போன் செட்டர். பசியின்மை. பசி எடுக்கவில்லை என்று சொல்பவர்களுக்கு பிரண்டை துவையல் கொடுத்தால் ஜீரண சக்தியை தூண்டி நன்றாக பசி எடுக்க செய்யும். மாதவிடாய் வலி. பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் இடுப்பு வலி மற்றும் வயிற்று வலியை போக்க இது உதவும்.